நாளைக்கு இதய முரளி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இந்த படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஐ நோபடி அப்படின்னு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படம். அந்த படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா கட்டா குஸ்தி 2 6 நாள்ல செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுவரையும் எவ்வளோ டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் கட்டா குஸ்தி 2 வெர்சஸ் பிளாஸ்ட் 6 நாள் கம்பேரிசனையும் பார்த்துருவோம். இது இல்லாம இன்னும் சில படங்கள் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பிளாஸ்ட் அப்படிங்கிற படம் தான். கொலைகாரங்கலாம் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தவங்கள கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் வரும்போது அந்த கால தடத்த பார்ப்பாரு. ஸோ அதுதான் ஃப்ரேம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு விஜய் ஆர் அப்படிங்கிறவரு, வில்லன் 60 கேமிங், ஷேக் முகமது ஷேக், விஸ்வா ஜேஎம்சி, நூர் மாஸ்கே 100 ஃபேஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இந்த படம் நேத்து 7வது நாள் இந்தியால 78,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 10,62,00,000. 10 கோடி வசூல் இந்தியால கடந்திருக்கு. $176 மில்லியன். இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்குங்க. $85 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். மே வாபஸ் ஆவுங்கா அப்படிங்கிற படம் நேத்து 27வது நாள் இந்தியால 70,00,000, உலகம் முழுக்க 78,00,000. 71,57,00,000 இந்தியாலயும், உலகம் முழுக்க 90,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. காக்டெயில் 2 நேத்து 20வது நாள் இந்தியால 49,00,000, உலகம் முழுக்க 55,00,000. 142 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுல 112 கோடிக்கு மேல இந்தியால மட்டும். ஸோ 150 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். கேரி ஆன் ஜேட்டா 4 அப்படிங்கிற பஞ்சாபி ஃபிலிம் நேத்து 13வது நாள் இந்தியால 30,00,000, உலகம் முழுக்க 36,00,000. 32 கோடி 62,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். அப்புறம் அக்ஷய்குமார் அவர்களோட வெல்கம் டு த ஜங்கிள் நேத்து 13வது நாள் இந்தியால 2 கோடியே 69,00,000, உலகம் முழுக்க 3 கோடியே 5,00,000. 178 கோடியே 65,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ஆல்ஃபா அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் இந்தியால 3 கோடியே 58,00,000, உலகம் முழுக்க 4 கோடியே 44,00,000. 54 கோடியே 16,00,000 இந்தியாலையும், 74 கோடியே 56,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 110 கோடி பட்ஜெட். ஸோ இன்னும் இந்த படம் இன்னும் பெரிய வசூலை தேவைப்படுது. பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ராவ் பகதூர் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 45,00,000, உலகம் முழுக்க 59,00,000. 10 கோடியே 47,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி கிட்ட இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். நாகபந்தம் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 18,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 66,00,000. 18 கோடியே 55,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். நாகபந்தம், ராவ் பகதூர் ரெண்டுமே சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு அப்புறம் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் வீக் டேஸ்ல. மா இன்டி பங்காரம் நேத்து 20வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 53,00,000, உலகம் முழுக்க 61,00,000. 54 கோடியே 38,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 98 கோடியே 16,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நல்ல பர்ஃபார்மன்ஸ், பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 100 சாமி நேத்து 20வது நாள் தமிழ்நாட்டுல 8,00,000, டோட்டலா 13 கோடியே கடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 17 கோடியே 33,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். கான் சிட்டி அப்படிங்கிற படம் நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டுல 7,00,000, டோட்டலா 6 கோடியே 9,00,000 இந்த படம் தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடியே 37,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் டார்க் அப்படிங்கிற படம் நேத்து 18,00,000 தமிழ்நாட்டுல, டோட்டலா 1 கோடியே 26,00,000 தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடியே 25,00,000 இந்த படத்தோட பட்ஜெட், அப்ராக்சிமேட் பட்ஜெட். ஸோ இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப மோசமான கலெக்ஷன் டே 1 எடுத்தது. ஆனா செகண்ட் டே, தேர்ட் டே செம்ம வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆயிருக்கு. இந்த படம் இன்னும் டைம் இருந்ததுன்னா ஒரு வெற்றியை நோக்கி கூட போகும். பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கட்டா குஸ்தி 2 நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 2 கோடியே 4,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23,00,000, ஓவர்சீஸ்ல 49,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 76,00,000. டோட்டலா 20 கோடியே 58,00,000 தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 85,00,000, ஓவர்சீஸ்ல 5 கோடியே 6,00,000, உலகம் முழுக்க 28 கோடியே 49,00,000 வசூல் பண்ணியிருக்கு. படத்தோட பட்ஜெட் 27 கோடி. நல்ல வசூல் எடுத்திருக்குங்க. இந்த 6 நாளுமே வரப்போற நாட்கள்ல இதோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ கட்டா குஸ்தி 2 ஒரு சூப்பர் வெற்றி படமா அமைய போகுது. இப்போதைக்கு இந்த 6 நாளுமே நல்ல கலெக்ஷன். நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் கட்டா குஸ்தி 2 அண்ட் பிளாஸ்ட் இந்த 2 படத்தோட 6 நாள் வசூல் கம்பாரிசனை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கட்டா குஸ்தி தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் கட்டா குஸ்தி பயங்கர லீடிங்ல இருக்கு. 20 கோடியே 58,00,000, பிளாஸ்ட் 13 கோடியே 34,00,000.
ஆந்திரா தெலுங்கானால 4,10,00,000 பிளாஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கட்டா குஸ்தி 2 12,00,000 ரொம்ப லிமிட்டடான ரிலீஸ் தான். மட்டா குஸ்தின்னு இந்த படம் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா ஒரு பெரிய நம்பர எடுத்திருக்கலாம். கேரளால பிளாஸ்ட் வந்து 5,40,00,000 கட்டா குஸ்தி 2 வந்து 90,00,000 தான். கர்நாடகால பிளாஸ்ட் வந்து 2,20,00,000 கட்டா குஸ்தி 2 1,67,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் பிளாஸ்ட் 17,00,000 கட்டா குஸ்தி 2 16,00,000. ஓவர்சீஸ்ல 8,31,00,000 பிளாஸ்ட் கலெக்ட் பண்ணிருக்கு. கட்டா குஸ்தி 2 5,06,00,000. ஸோ வேர்ல்டு வைடு 6 நாள்ல 33,52,00,000 பிளாஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கட்டா குஸ்தி 2 28,49,00,000. இதுல முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல. ஆனா மீதி எல்லா இடத்துலயுமே பயங்கரமா டாமினேட் பண்ணியிருக்கு இந்த 2 படத்தோட கம்பாரிசன்ல பிளாஸ்ட். ஸோ ஆந்திரா தெலுங்கானால பெரிய கலெக்ஷன், கேரளால சொல்லவே தேவையில்ல, பிளாஸ்ட் பெரிய பிளாக் பஸ்டர். கர்நாடகாலுமே லீடிங்ல இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட இந்தி பில்ட்ல ஈக்குவலா இருக்கு. ஓவர்சீஸ்லயுமே 3 கோடிக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த 6 நாள் கம்பாரிசனை வச்சு பார்க்கும்போது பிளாஸ்ட் தான் லீடிங்ல இருக்கு. ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரையும் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு கட்டா குஸ்தி 2. வரப்போற நாட்கள்ல கட்டா குஸ்தி 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு வந்து இதே முரளி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது, ஐ நோபடி ரிலீஸ் ஆகுது, ஈவில் டெட் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது கட்டா குஸ்தி 2 அதுக்கு நடுவில் எப்படி சர்வை பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா அஜய் தேவ்கன் அவர்களோட தமால் 4 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அட்வான்ஸ் புக்கிங்ல இந்தியாவில் 3,26,00,000, உலகம் முழுக்க 3,63,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் டே 1 எந்த அளவுக்கு வருதுன்னு. அப்புறம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட ஐ நோபடி அப்படிங்கிற படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் கேரளால 86,00,000, உலகம் முழுக்க 1,26,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய நம்பர் எதிர்பார்க்கப்பட்டது ட்ரேட் வட்டாரத்திலே. ஆனா இது ரொம்ப எதிர்பார்க்காம ரொம்ப சுமாரான ஒரு வசூல் தான் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல வந்திருக்கு. பார்ப்போம் வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படம் பிக்கப் ஆகுதான். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இதயம் முரளி அட்வான்ஸ் புக்கிங்ல இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 52,00,000, உலகம் முழுக்க 60,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 ஒரு டீசென்டான ஒரு ஓப்பனிங் வரப்போகுது. எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 27 இயர்ஸ் ஆஃப் காதலர் தினம். 1999லயே அந்த இன்டர்நெட்டை வச்சு புதுசா தமிழ் சினிமாக்கு ஒரு புது கதைகளம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு கூட இந்த படத்துல இருந்து பாட்டை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு. முக்கியமா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை முதல் படத்திலேயே குணால் வந்து இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்பவே 3.5 கோடிங்கிறது பெரிய பட்ஜெட்டு. 10 கோடி கிட்ட இந்த படம் ஆக்சுவலா வசூல் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 4.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு தியேட்டருக்கெல்லாம் ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா பெரிய வெற்றி. இது இல்லாம இந்த படம் ஆடியோ கேசட்லயே பெரிய அளவுல லாபத்தை பார்த்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த படம் வந்து 10.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஷங்கர் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான். அவரோட தயாரிப்புல ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு படம் வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. ஆமாங்க, அனந்தபுரத்து வீடு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 16 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படத்தோட ஆனிவர்சரி இன்னைக்கு தான் 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 1.5 கோடி தான். ஆனா 4,75,00,000 கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 2,15,00,000 கிட்ட ஷேர் வந்திருக்கு அப்ராக்சிமேட்டா. வசூல் ரீதியா இந்த படமும் வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.